நம்மளோட இன்ஸ்டியூட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் இவ்வளோ எக்ஸாம் எழுதியிருக்கேன்னு சொல்கிறேன், எல்லாமே நம்ம இன்ஸ்டியூட் நான் ஃப்ரீயாக தான் வந்து சார்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் எழுதினேன். சார் நான் பின்னாடி கட்டுறேன் அந்த மாதிரி நான் எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் சொன்னேன். அப்படி சொல்லும் போதே சார் சொல்லிடுவாங்க, நீங்கள் வந்து போஸ்டிங் போனால் மட்டுமே போதுமா, நீ கட்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி. நான் இவ்வளோ எக்ஸாம் எழுதுனது ஃபுல்லாமே வந்து நம்ம இன்ஸ்டியூட்னால தான். அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் முடியாது. அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி எனக்கு கண்டிப்பாக போஸ்டிங் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு இது இருந்துச்சு. சார் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நீ எப்படியும் குரூப் 1 போஸ்ட் எடுத்துருவாமா, அதுவும் அவங்க என்ன நினைச்சு சொன்னாங்கன்னு தெரியாது, நீ டிஎஸ்பி போஸ்ட்டே எடுத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நான் அதை எடுத்தேன். எனக்கு மற்ற போஸ்ட் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம இதை எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எங்கும் தமிழ் 2020 நடந்த எங்கும் தமிழ் யூகேன் டெஸ்ட், இந்த மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் எப்போ சார் யூடியூப்ல ஃப்ரீ டெஸ்ட் அனௌன்ஸ் பண்றாங்களோ அப்போ அடுத்த நிமிஷம் வந்து நான் டெஸ்ட் எழுத வந்துடுவேன். வீக் டேஸில் வரமாட்டேன், என்னால் வர முடியாது பசங்களை பார்த்துட்டு இருக்கனால. சண்டே வந்து என்னால் எப்போல்லாம் முடியுதோ எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணிட்டு போயிடுவேன். குரூப் 4க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் மார்க் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துருப்பாங்களே அவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு வந்து உங்களுடைய நம்பிக்கை அப்படி குறைக்கிற மாதிரி இருக்கும். போன தடவை நான் வந்து 150 போட்டிருக்கிறேன், அடுத்த தடவை 152 போடுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை கம்பேர் பண்ணிட்டு வாங்க. நான் அப்படி தான் பண்ணேன். ஏன்னா வந்து நான் அப்போ தான் குரூப் 4 படிக்க ஆரம்பிச்சிருந்தேன். எனக்கு தமிழ்லாம் அவ்வளோவா வந்து நான் புக்ஸ் படித்ததில்லை. ஒரு 3 months இருக்கும் நான் அந்த எஃபர்ட் போட்டு படித்தேன். 95 மேலே எடுத்தால் தான் வந்து ஜாப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கணுமோ தமிழ் அண்ட் மேக்ஸ் ரெண்டுமே வந்து அதில் கண்டிப்பாக நீங்கள் படிங்க. மெயின்ஸுக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீங்கள் வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 மெயின்ஸ் வந்து எனக்கு இன்டர்வியூ வரல அப்படின்னா அது ஒரு காரணம். நம்ம வேகமாக எழுதுறோம் அப்படிங்கிற பேரில் வந்து ஹேண்ட் ரைட்டிங்கை விட்டுறோம், கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருவோம். அந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை வந்து வாங்கி பாருங்கள். நான் இந்த 3rd அட்டெம்ப்ட்ல தான் என்னுடைய டெஸ்ட் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அதில் சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி தான் வந்து நான் இந்த அட்டெம்ப்ட் கொடுத்தேன். ஸோ அது வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் மெயின்ஸ் அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக பார்த்துருங்க. அப்புறம் வந்து ஆப்டிடியூட் வந்து 23 போடணும், 25க்கு 23 போடணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் கான்செப்டில் வந்து நீங்கள் படிங்க. தமிழ் அண்டு மேக்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவலை வந்து ஹை பண்ணி கொடுக்கும். அதே அளவுக்கு வந்து ஜிஎஸ்ல ஐஎன்எம் அண்ட் பாலிட்டி ரெண்டுமே வந்து நீங்கள் படிச்சிருங்க. மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு குரூப் 2A இருந்தாலும் சரி, குரூப் 1க்காக இருந்தாலுமே சரி, சிலபஸில் இருக்கிற டாபிக் வைஸ் வந்து நீங்கள் ஒரு 2 பேஜுக்கு வந்து நோட்ஸ் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அதை தாண்டி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது நான் அதை தாண்டி நிறைய நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் இந்த தடவை எனக்கு 3 மாதம் தான் அவைலபிளாக இருந்தது. அதில் 1 மாதம் தான் எனக்கு லாஸ் ஆஃப் கொடுத்தாங்க. ஸோ லிமிட்டாக சோர்ஸை வச்சுட்டு அந்த ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து 2 பேஜ் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை மட்டுமே தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். அங்கேயும் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம சோர்ஸ் வந்து எவ்வளோ லிமிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பிலிம்ஸ் அப்படின்னு நீங்கள் போகும்போது எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன டெஸ்ட்லாம் கிடைக்குதோ அவ்வளோ டெஸ்ட் சீரீஸையுமே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து யூனிஃபார்ம் சர்வீஸாக இருக்கட்டும், எந்த எக்ஸாம் நீங்கள் போட்டாலும் அதுக்கு அப்ளை பண்ணி கான்ஃபிடென்ஸாக போய் வந்து ஹாலில் உட்காந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட், நான் எழுதாத டெஸ்ட் கிடையாது, நான் நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கேன். நான் போய் அட்டன் பண்ண டெஸ்ட் எல்லாமே வந்து அந்த கட் ஆஃப்குள்ளே எனக்கு வந்துடும். அதை நான் வந்து ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்டாக தான் நான் போய் பார்த்து எழுதினேன். ஆனால் அது அந்த எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 10 days வந்து நம்ம மைண்ட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நான் பார்த்தேன். பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எஸ்ஏ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிசிஎஸ்ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆப்டிடியூடு சயின்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் அடுத்த அந்த எக்ஸாமுக்கு எழுத போகிறேன் அப்படின்னா ஒரு 15 days-ஆவது அந்த எக்ஸாமை பற்றி நான் நிறைய புரிஞ்சுப்பேன். அந்த சிலபஸ் எடுத்து படிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பழக்கம் எனக்கு உண்டு. அது எனக்கு டிஎன்பிசிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நான் டிஎன்பிசி தவிர நான் வேற நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபார் பண்ணும்போது நான் அப்ளை பண்ணி ஏசிஎஃப் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் கால்ஃபார் பண்ணி நானே வாண்டடாக போய் அந்த சர்வீஸில் போகணுன்றது எனக்கு ஆசை கிடையாது. நான் ஹாலுக்கு போய் உட்காந்து நாங்கள் எங்கே எப்படி எழுதுறேன் அதோட அவுட்புட் பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. அந்த ரிசல்ட் நான் பிசியாக போகல அப்படின்னாலும் அந்த ரிசல்ட் எடுத்து பார்ப்பேன், என்னுடைய அவுட்புட் அங்கே எப்படி இருக்கு அப்படின்ட்டு. எல்லா எக்ஸாம்லையுமே வந்து எனக்கு கட் ஆஃப் குள்ள தான் வந்திருக்கு. அது நான் போகணுமா போக வேண்டாமா அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் தான் எனக்கு இருந்துச்சு. குரூப் 1 நான் ஃபர்ஸ்ட் எழுதின எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் தான் நான் எழுதினேன். அது எழுதுனதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த கால்ஃபார் வந்துச்சு. குரூப் 1 ப்ரிலிம்ஸே வந்து நான் வந்து ஒரு அட்டெம்ப்டாக தான் போய் கொடுத்து பார்த்தேன். கொரோனாக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து டிஎன்பிசிலேருந்து வருது, எல்லாரும் படிச்சிருப்போம் வீட்டில் இருந்து. அது ஒரு அட்டெம்ப்டாக தான் நான் திருநெல்வேலிக்கு போய் எழுதி பார்த்தேன். சரி நமக்கு என்ன வருது அந்த எழுதிட்டு வந்து தான் நான் அந்த கட் ஆஃபே பார்த்தேனே. குரூப் 1க்குலாம் என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றது 120 கொஸ்டின் போட்டால் கட் ஆஃப்னு இருந்தது. கண்டிப்பாக எனக்கு நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த அட்டெம்ப்ட்லேயே 120 வந்திருந்தது.
ஏன் அப்படின்னா நம்ம பரிசோதனை பண்ணிட்டே இருக்கிறோம், நம்மளுக்கு வருதா அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டிப்பா வந்து இது பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லயும் உங்களுடைய மார்க்ஸை மட்டுமே நீங்க எடுத்து பாருங்க. நான் லாஸ்ட் டைம் எவ்வளவு வாங்கியிருக்கேன், இந்த டைம் எவ்வளவு வாங்கியிருக்கிறேன். நான் போனேன் அப்படின்னா இப்போ குரூப் 4 எழுதுனேன் அப்படின்னா தமிழ்ல 100 மார்க்குக்கு நான் 97 போட்டிருக்கேனா இல்ல 80 போட்டிருக்கேனா, ஆப்டிடியூட்ல நான் எவ்வளவு போட்டிருக்கேன், 25க்கு எவ்வளவு போட்டிருக்கேன் நான் எழுதி வச்சுப்பேன். எழுதி வச்சுட்டு தமிழ்ல வந்து நான் ரொம்ப மோசமா இருக்கேன் அப்படின்னா அடுத்த எக்ஸாம்லயும் நான் எழுதி வைப்பேன். அதோட 2 மார்க் கூட வந்திருக்குதா எனக்கு, அந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல நான் வியூ போஸ்ட் வாங்கி ஆகணும் குரூப் 4ல. ஏன்னா எனக்கு அப்பதான் குரூப் 1ஓட ரிசல்ட் வந்துருந்து. அந்த ரிசல்ட் எனக்கு வரல, இன்டர்வியூ போஸ்ட் வரல. அந்த இதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு அடுத்த உடனே ஒரு சக்சஸ் தேவைப்பட்டது. கண்டிப்பா நான் இந்த இடத்துல ஒரு சக்சஸ் வாங்கினாதான் மேற்கொண்டு நான் முன்னாடி போக முடியும். அப்ப அந்த குரூப் 4ல எனக்கு ரிசல்ட் வந்தே ஆகணும். குரூப் 4 அப்படிங்கும் போது நம்ம எழுதிட்டு வெளியே ஹால் விட்டு வந்தோடனே நமக்கு தெரிஞ்சு போயிடும் நம்மளுடைய மார்க் எவ்வளவு அப்படின்றது. 160 170 போட்டிருந்தா வந்து போஸ்டிங் இருக்கு அப்படின்னாங்க. நான் வந்து பார்த்தேன் 169 இருந்தது. அந்த சக்சஸ் வந்து எனக்கு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்துச்சு. சரி குரூப் 4ல உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு, அடுத்து குரூப் 2 நோக்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் 2 நான் எழுதினேன். அதுலயுமே கட் ஆஃப் வந்துருந்துச்சு. அப்ப செகண்ட் டைம் எனக்கு குரூப் 1 கால் ஃபார் ஆகுது, பிலிம்ஸ் எழுதியாச்சு, மெயின்ஸ் எழுதியாச்சு. அந்த இடத்துல எனக்கு வரல, இன்டர்வியூ கால் ஃபார் வரல. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு குரூப் 2 எனக்கு வந்தாகணும். இந்த சக்சஸை வந்து நான் எடுத்தாதான் நான் அடுத்த குரூப் 1 என்னால போக முடியும். நான் அந்த இடத்துல உட்காந்துருந்தேன், என் மைண்ட் டவுன் ஆயிரும், நம்மளால முடியல அப்படிங்கிறது டவுன் ஆயிரும். நீங்க இந்த உங்களோட மைண்ட் அப்செட் ஆகாம இருக்கிறத தடுக்கிறதுக்கு நீங்க வேற ஏதாவது எக்ஸாம் அப்பியர் ஆகி அந்த ஸ்கோரை நீங்க எடுத்துக்கோங்க, அதை ஒரு ஸ்கோப்பா நீங்க எடுத்துக்கோங்க. நான் எஸ்ஏ எக்ஸாம் 2 டைம் எழுதுனேன் அப்படின்னா அதுவும் நான் இதுக்காக தான் எழுதுனேன். உன்னால முடியும் அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கறத எனக்கே காமிச்சுக்கணும். நான் யாருக்கும் காமிக்க தேவையில்லை. நான் இத்தனை டைம் இந்த எக்ஸாம்லாம் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கறது நான் யாருக்கும் சொல்ல தேவை கிடையாது. நான் எஸ்ஏ எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னா 70 மார்க் அப்படின்னா எனக்கு 64 மார்க் வரும். டோட்டலா 70 மார்க் அப்படின்னா அது ஒரு கட் ஆஃப்ல வந்தது. சரி உன்னால இது எல்லாமே முடியுது, நீ அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு நான் நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் இத்தனை எக்ஸாமே எழுதுனே தவிர வேற யாருக்கும் சொல்றதுக்காக அப்படிங்கிறது கிடையாது. இந்த குரூப் 2A நான் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்துட்டேன். அப்பவும் ஒரு குரூப் 1 கால் ஃபார் ஆகுது. நான் அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. பண்ணிட்டு பிலிம்ஸ் நான் அப்போ வேலை பார்த்துட்டே தான் போய் எழுதுறேன். சும்மா ஒரு டச், எல்லா புக்ஸையும் நான் எடுத்துட்டு போகல, எதுவுமே பண்ணல. லைட்டா வந்து என்னெல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கோ அதை வந்து ரீகால் பண்ணிட்டு மட்டும் போய் எழுதுறேன். கட் ஆஃப் வந்துச்சு. எனக்கு இந்த தடவை வந்து கேட்டகரியில போஸ்ட் அதிகமா இருக்குன்னா நான் வராதுன்னு தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணல. ஆனா வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்றது எனக்கே தெரியாது. அவ்வளவுதான், நம்ம அசிஸ்டண்டா போயிட்டு அங்க வேலை அதிகமா இருக்கும். நான் மறந்துட்டேன். ஆனா வந்து நான் ஜாயின் பண்ணி ஒரு மாசத்துலயே அந்த ரிசல்ட் வந்துருச்சு. அந்த ரிசல்ட் வந்து நான் ரொம்ப வந்து எதிர்பார்த்தேன். நம்மளுக்கு இந்த தடவை வந்துச்சு, கண்டிப்பா அந்த 3வது அட்டம்ப்ட்ல வந்து நம்ம கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா எனக்கே ரொம்ப பின்னாடி போயிருச்சு. நம்ம 2 அட்டம்ப்ட் ஏற்கனவே குரூப் 1 கொடுத்தாச்சு. சாருக்கு தெரியும் 3வது அட்டம்ப்ட் அப்படிங்கிறது என்னுடைய இது எல்லாமே நான் எஃபர்ட் போட்டாதான் முடியும். 3 மாசம் 90 நாள் இருக்கு. 2 மாசம் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். உங்களுக்கு இந்த தடவை போஸ்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கான ஒரு நேரம் வரும். அடுத்த தடவை டபுள் போஸ்டிங் வரலாம், 180 போஸ்ட் வரலாம். உங்களுக்கான நேரம் வர்ற வரைக்கும் நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்வேன். அது வரைக்கும் வந்து டச்லயே இருக்குன்றதுக்காண்டி கிடைக்கிற எல்லா எக்ஸாமும் எழுதி பாருங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். எனக்கு அப்படிதான் புக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்குது. நான் வந்து எந்நேரம் படிச்சுட்டு அப்படிலாம் கிடையாது, எனக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு. இப்பவும் கூட நான் இந்த எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி குரூப் 1 கால் ஃபார் ஆயிடுச்சு. நான் போய் அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா நான் போய் அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணிட்டு நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாலும் எக்ஸாம் பக்கத்துல வரும்போது இந்த லாஸ்ட் 1 மந்த் நான் ப்ரிப்பேர் ஆயிடுவேன். சும்மா போய் எக்ஸாம் எழுதுறது எனக்கு பிடிக்காது. எந்த அளவுக்காவது உன்னால எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு நீ போய் எழுதினா போதும். அதுக்காண்டி ஃபுல்லா நீ போட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய மைண்ட் செட். பக்கத்துல வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் போய் எழுதுவேன் ஹாலுக்கு. சும்மா போய் அந்த 3 மணி நேரம் உட்காந்து எழுத மாட்டேன். அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்து நான் பாக்குற ஒரே விஷயம் ஆன்சர் கீ. அதை நான் பார்க்கணும்னு நான் விரும்புவேன் ரொம்ப. எத்தனை பேர் அதை விரும்புறீங்கன்னு தெரியல. அதை அப்படியே தூக்கி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கொஸ்டின் பேப்பர் அதை பார்த்து டோட்டல் கட் ஆஃப் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் எனக்கு தூக்கமே வரும். வருதோ வரலையோ அது எனக்கு தெரியாது. நான் பார்ப்பேன் எவ்வளவு வந்திருக்குது, நம்ம எதுல வந்து டவுனா இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். இந்த குரூப் 1 போஸ்ட் எடுத்த உடனே எனக்கு நிம்மதியா இருந்தது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல வந்து என்னால ஓட முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நானே வந்துட்டேன். ஸோ நீங்க வந்து சொல்லலாம், நான் குரூப் விஓ ஆயிட்ட அப்புறமும் அசிஸ்டன்ட் ஆயிட்ட அப்புறமும் எனக்கு வந்து ஒரு மனநிறைவுங்கிறது வரல. நான் வேலைக்கு போறேன், இது எனக்கானது அப்படிங்கிறது எனக்கு வரலையோ அப்படின்னு தோணுச்சு. உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி வந்து எனக்கு வந்துட்டே இருந்துச்சு குரூப் 1 போஸ்ட் போகணும் அப்படின்ட்டு. இனிமையாவது ஒரு மனநிலையோட ஒரு பணியை நான் செய்வேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.